Hello guys, welcome to Tamil with Ramya Vlogs. இன்னைக்கு நம்ம vlogல அரிசி பருப்பு சாதம் தான் பார்க்க போறோம். இது கோயம்புத்தூர் சைடுல ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் தான். பிரியாணிக்கு ஈக்குவலா எல்லார் வீட்லயுமே பண்ணுவாங்க. அதை நம்ம இன்னைக்கு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயத்துக்கிட்ட உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். 3 தக்காளி மீடியம் சைஸ்ல 3 தக்காளி, பூண்டு ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 இன்ச் சைஸ்க்கு பட்டை, 3 கிராம்பு, முழு மல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, கடலைப்பருப்பு, தனி மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், ஒரு 10 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகா, 2 வரமிளகா எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, மல்லிச்செடி. நார்மலாக நான் சாதம் பண்ணுற அரிசி தான் எடுத்திருக்கேன். இதுவே இதுக்கு நல்லா இருக்கும். 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம்பருப்பு இதான் அளவு. நான் 2 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா 2லேருந்து 3 தடவை நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஊறணும். நான் ஊற வச்சுருக்கேன். இதுதான் இதுக்கான தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அரிசி பருப்பு சாதத்துக்கு நம்ம மசாலா அரைக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம முழு மல்லி 2 ஸ்பூன் போட்டுக்கிறலாம். சீரகம் 1 டீஸ்பூன் சீரகம், மிளகு 1/4 ஸ்பூன், சோம்பு 1/4 ஸ்பூன், 1/2 இன்ச்சுக்கு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதோடய சேர்த்துக்கிறேன். 3 கிராம்பு. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிறலாம். அதுக்கப்புறமா 6 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டு அரைச்சிக்கிறலாம். ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்றேன். நான் இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். இதுக்கப்புறமா நம்ம பூண்டு போட்டு அரைச்சிக்கிறலாம். ஒரு 6 பல் பூண்டு இதோட சேர்த்து நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த அளவுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றிலாம் அரைக்காதீங்க. ரொம்ப ஃபைனாகவும் அரைக்காமல் ஓரளவு குறகுறப்பாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். நான் அடுப்பை ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாகவே நம்ம குக்கர்லேயே பண்ணுற ப்ராசஸ் தான். அதனால் டேரெக்டாக நம்ம குக்கர் வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கிறலாம். கடலெண்ணெய் தான் நான் ஊற்ற போகிறேன். அதான் ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். தாளிப்புக்கு ஃபஸ்ட்டாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், பூண்டு இடித்து வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு 10 பல் பூண்டையும் இது கூடயே சேர்த்துக்கிறேன். 2 காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இது கூடவே ஒரு பிஞ்ச் பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். பூண்டு எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சதை இதோட சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நீங்களும் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் உப்பு, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்கு. வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கிடலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். அதை நான் இதில் சேர்த்துருக்கேன். தக்காளி போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூடயே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தனி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வரணும், அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. தக்காளி ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மசாலாவை இதோட சேர்த்துக்கிறலாம். இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கிறலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிறலாம். நான் எடுத்த அரிசி 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். அதே டம்ளர்கிட்ட 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தான் தண்ணி கணக்கு. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. நான் அந்த கணக்கில் இப்போ நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ நான் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தண்ணி அளந்து ஊற்றிட்டேன். கொதிக்கக்கூடாது. நுரக்கட்டி வந்தோன்னா நம்ம அரிசி போட்டுடலாம். இப்போ நம்ம மூடி வச்சு ஃபாஸ்ட்டில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம நுரக்கட்டி வரத்தடிக்கும் வெயிட் பண்ணலாம். தண்ணி ஹீட் ஆகிருச்சு, நுரக்கட்டி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறலாம். நான் ஏற்கனவே 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ ஒரு 2 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கிறேன். இது மேலேயே நம்ம மல்லிச்செடி ஃப்ளேவருக்கு தூவிக்கிறலாம். இதுக்கப்புறமா மூடிட்டு விசில் போட்டுக்கிறலாம். விசில் போட்டு மூடி வச்சுட்டேன். நான் என்னோடய குக்கருக்கு 3 விசில் ஃபாஸ்ட்டில் வச்சுட்டு சிம்மில் வச்சு அதுக்கப்புறமா ஒரு விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம விசில்லாம் போனதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம குக்கரை ஆஃப் பண்ணியாச்சு. திறந்து பார்த்துடலாம். நல்லா விசில்லாம் போயிடுச்சு.
சூப்பராக வெந்து வந்துருச்சு. இது மேலேயே நம்ம நெய் விட்டுக்கரலாம். ஃபைனல் டச்சாக நெய் விட்டுருங்க, அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அப்படி நான் விட்டுக்கிறேன் நெய்யை. ரொம்ப விட வேணாம், நெய் திகட்டிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம உடச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு இதை விட குறைவாக வேணும் அப்படின்னா நான் தண்ணி அளவு சொன்னேன் இல்லையா, அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குறைவாக வரும். நம்மளோட அரிசி பருப்பு சாதம் சூப்பரான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நீங்களும் நான் சொன்ன அளவுகளோட இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுக்கு பெருசாக வேலைகள்லாம் நிறைய கிடையாது. நீங்கள் வெங்காயம், தக்காளி, இந்த மாதிரி பூண்டு மட்டும் உரித்து கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/2 hour இல்லை 20 minutesலேயே நீங்கள் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். காலையில் ஸ்கூலுக்கு கிட்ஸுக்கு லஞ்சாகவும் நீங்கள் இதை பேக் பண்ணி கொடுத்துக்கிறலாம். வேகமாக ரெடி பண்ணிடுற மாதிரி ஒரு டிஷ் தான் இது. இது கூட நீங்கள் சைட் டிஷ்ஷாக நல்லா வடகம் இல்லை தயிர் வெங்காயம் அந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம். எதுவுமே இல்லாட்டா ஊறுகாய் வச்சு சாப்பிட்றதுக்கு கூட இது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் எங்கள் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.